ஹே காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறேன். டிசம்பர் 2 கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஈவினிங் டின்னர் லுக் எப்படி செய்யலாம்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே, ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். ப்ரைமர் ஹைட்ரேட்டிங் டைப் ப்ரைமர், வாட்டர் பேஸ்ட். எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதால் இப்போ வின்டர் சீசன், ஸோ ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்காக வாட்டர் பேஸ்டில் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது லொரியாலில் இருந்து க்ளோ லோஷன், மேக்லஸ் ஸ்டாப் க்ரீம் வர மாதிரி லொரியாலில் இது வரும். இது ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் டீப் கலர் யூஸ் பண்ணுறேன். இது போட்டால் ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். அடுத்தது கன்சீலர், மேபிலைன்லேருந்து நான் ரெகுலராக என்னுடைய ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணுறது. டார்க் ஸ்பாட்ஸுக்கும் அண்டர் ஐக்கும் கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது லொரியாலிருந்து லைட் வெயிட்டான ஃபவுண்டேஷன். இது ஹைட்ரேட்டிங் டைப். வின்டரில் ஸ்கின் சரியாக டீஹைட்ரேட்டட் ஆகும். ஸோ ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் வின்டரில் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது மீடியம் கவரேஜ் தான், லைட்டாக இருக்கும், திக்காக இருக்காது. நெக்ஸ்ட் கவுண்டரிங் பண்ணுறேன். இது NYXலேருந்து கவுண்டரிங். லொரியாலிருந்து நான் இப்போ யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் இது பர்சனல் யூஸுக்கு தான் நல்லா இருக்கும். பிரைட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஹைரோலோனிக் ஆசிட் உள்ளது. ஸோ உங்களோட ஸ்கின்னில் அந்த ஈரலிப்பு தன்மை எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். ஸோ ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கொள்ளும். விரும்பினா நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கவுண்டரிங் பிளெண்டிங் பண்ணுறேன். அடுத்தது லூஸ் பவுடர் அப்ளை பண்ணுறேன். பவுடர் முடிச்சாச்சு. இப்போ ஐப்ரோஸ் செட் பண்ணுறேன். ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்டிங் பண்ணுறேன். இப்படி செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஐ ஷேடோ. நான் ஒரு டீப் க்ரீன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். ஸோ அந்த க்ரீனுக்கு காம்போவாக ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் தான் செய்ய போகிறேன். டீப் க்ரீனோட ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மோக்கி லுக் பண்ணுறேன். ஈவினிங் மேக்கப், நைட் மேக்கப் என்று நீங்கள் போகும்போது ஸ்மோக்கி ஐஸ் செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களோட கண் நல்லா கண்ட்ராஸ்டாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன கண்ணாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்மோக்கி லுக்குக்கு போகலாம். இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ லிக்விட் ஐலைனர் போடுறேன். ஐலைனர் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகினா இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக ரிமூவ் பண்ணி விடுங்க. ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணி துடைச்சிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஐ மேக்கப் கொஞ்சம் நீட் இல்லாமல் வந்துடும். கேக்கி காஜல். இது நல்லா திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டாலே நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நான் ஸ்மோக்கி லுக்குக்காக வாட்டர் லைனில் போடாமல் அதுக்கு கீழே பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அடுத்தது மஸ்காரா போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணிங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணும்போது உங்களோட லேஷஸ் கொஞ்சம் நல்ல பெண்டிங்காக நீட்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் தேவைப்படாது. அடுத்தது லிப் லைனர். நான் மெரூன் ஷேட் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் டீப் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறதால கிறிஸ்மஸ் லுக் என்றதால் க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது இந்த ட்ரெஸ்ஸுன்ற கலருக்கு ரெட் கலர் நல்லா இருக்கும். வார்ம் ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், பின்னுக்கு எனக்கு மேக்கப் போடுறாங்க. கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஆள் எனக்கு இன்னும் தான் ஹேர் ஸ்டைல் போடுறாவாம். இப்போ கண்ட்ராஸ்ட் குறைஞ்ச வார்ம் ரெட் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்டிக்கை இந்த மாதிரி டேப் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். போட்டு தேய்ச்சி அப்ளை பண்ணக்கூடாது. கடவுளே என்ன செய்கிறான்னு பாருங்கள்.
அடுத்தது ஹைலைட்டர், ரோஸ் கோல்டும் சில்வரும் பிளெண்டடான ஒரு ஹைலைட்டர். நான் ப்ளஷர் அப்ளை பண்ணாமல் ஹைலைட்டரோடையே போகிறேன். ஏன்னா அந்த க்ளோயிங் லுக்குக்காக நான் ஜஸ்ட் ஹைலைட்டர் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நைட் லுக்குன்றதால டின்னர்ஸுக்கு நீங்கள் லைட்ஸ் ஹோம் லைட்ஸுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லா அழகாக ப்ரைட்டாக தெரிவிங்க. ஸோ ஹைலைட்டர் மட்டுமே எனக்கு ஓகேயாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, மேக்கப் முடிச்சாச்சு. ஃபைனலாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். தூரத்தில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அவ்வளோதான், மேக்கப் ஃபிக்ஸ் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நம்புகிறேன். சிம்பிளாக மேக்கப் போட பிடிச்சவங்களுக்கு இந்த லுக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எங்களோட சர்க்கரைக்கும் மேக்கப் பிடிச்சிருக்குதாம், அவங்களே சொல்லிட்டாங்க ஓகேயாக இருக்குதாம். இப்போ ஒரு கோல்டன் இயரிங்ஸ் அப்ளை பண்ணுறேன், செயின் பேஸ்ட். இந்த மாதிரி சிம்பிள் கவுன்ஸுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ஜுவல்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த மேக்கப் லுக் எப்படி இருந்தேன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ ஆல் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். See you guys. Bye.